சீமான இதுவரை ஆண்டு அரசியல் கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் மாற்றாக நிற்கின்றோம். இப்படி இந்த அரசியலை இப்படியும் மாற்றி செய்ய முடியுமா என்று அறம் சார்ந்த ஒரு தூய அரசியலை படைக்கத்தான் வந்திருக்காக்கா. ஒரு வாய்ப்பு சின்னம் எது என்று தேடி வாக்களியுங்கள். நீங்கள் தேடும் போது இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கான தீர்வு அங்கு உருவாக்கப்படும். தம்பி கவனமா போங்க வண்டியில. அதே சமயம் உங்களுடைய வாக்குகளை தாருங்கள், சிந்தித்து வாக்களியுங்கள் என்று சொல்கிறோம். அண்ணா மறந்துடாதீங்க, உங்களுடைய வாழ்த்துக்களும் வாக்கும் வேண்டும். ஒருமுறை வாய்ப்பினை தாருங்கள். நிச்சயமாக அதற்கான ஒரு பணியை செய்வோம். தொடர்ந்து நிற்போம், தொடர்ச்சியாக நிற்போம். யாரோடும் எவரோடும் எங்கும் கூட்டணி இல்லை. ஆனால் கூட்டணி வச்சிருக்கோம் மக்களோடும் மண்ணோடும். உங்களோட தான் என்னைக்கு கூட்டணி. நீங்கள் எங்கள் அண்ணன் சொல்வதை போல நாங்கள் ஒரு தலையாகவே உங்களை காதலித்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் கொஞ்சம் எங்களை பாருங்கள். ஒரு அதிகாரம் என்று ஒன்று இருந்தால் எளிமையாக வேலையை செய்ய முடியும். அதிகாரம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப போராடிட்டு இருக்கோம். ஆகவே நாங்கள் மட்டுமே உங்களை காதலிக்கிறோம். கொஞ்சம் கண்ணை பார்த்து எங்களையும் நீங்கள் காதலியுங்கள். ஒரு வாய்ப்பினை தாருங்கள். இந்த மண்ணில் பல சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டி இருக்கிறது. மக்களினுடைய சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டி இருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு மாற்று வேண்டும் என்றால் அதிகாரம் வேண்டியதாக இருக்கிறது. அதிகாரத்தை சிந்தித்து உங்கள் பிள்ளை இந்த வேலையை சரியாக செய்வேன் என்று நினைத்தால் தாருங்கள் ஐயா. உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய வணக்கமும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அக்கா மறந்துடாதீங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளராகவும் நம்முடைய இனமானம் காக்கும் சீதாலட்சுமி அவர்களுடைய வெற்றி இந்த பவானி மண்ணின் வெற்றி, தமிழ் மக்களின் வெற்றி, ஒட்டுமொத்த நாம் தமிழரின் வெற்றி, தமிழ் தேசிய இனத்தின் வெற்றியாக அமையும். மீண்டும் உயிர்த்தெழுவோம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தென் தலைவர் பிரபாகரனின் இலக்கை ஏந்தி நிற்கும் செந்தமிழர் சீமானின் அன்பு தங்கை நமது திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளர் மா கி சீதாலட்சுமி அவர்கள் உங்களிடத்தில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வந்து கொண்டிருக்கிறார். சின்னம் மறுக்கப்பட்டாலும் நல்ல எண்ணத்தோடு உங்களை காண வருகிறார். எழுந்தாம் உலகெங்கும் புலி வீரன், எழுந்தோம் நெருப்பாய் வரலாற்றிலே, பிறக்கும் பிறக்கும் இனி பொற்காலம், பிறக்கும் பிறக்கும் தனி தமிழீழம். உயிர்த்தெழுவோம் உயிர்த்தெழுவோம், மீண்டும் மீண்டும் உயிர்த்தெழுவோம் 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 உயிர்த்தெழுவோம். பேசுங்க. வேற யாராவது பேசுறா கூட அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை காளை மாட்டு சின்னத்தை சின்னமாக கேட்டபோது உயிரோடு இருக்கும் பொருட்களை சின்னமாக தர முடியாது என்று கூறிவிட்டு விவசாயி சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கியது யாரு? இந்தியாவின் மிகப்பெரிய நாடக கம்பெனியான தேர்தல் ஆணையம். அதே தேர்தல் ஆணையம் காளை மாடு உயிரோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு காளை மாட்டை சின்னமா கொடுக்காத நாடக கம்பெனியான தேர்தல் ஆணையம் விவசாயி சின்னத்தை கரும்பு விவசாயி கொடுத்தாங்க. ஏன்? கரும்பு விவசாயி செத்துட்டா இந்த நாம் தமிழர் கட்சி வந்தா மட்டும்தான் செத்து போன கரும்பு விவசாயி காப்பாற்ற முடியும்னு கொடுத்தானா? அதே கரும்பு விவசாயி இப்போ
கர்நாடகாவில் அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகிட்ட இந்த நாடக கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய தேர்தல் கமிஷன் ஊழியர்கள் ஏதோ ஆதாயம் பெறும் நோக்கத்திலோ அல்லது கர்நாடகக்காரர்களிடம் ஏதோ ஆதாயத்தை பெற்றுக்கொண்டோ இப்போது இந்த விவசாயி காப்பாற்றிய நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் கொடுக்க முடியாது என்று ஒரு சட்டக்கட்டு கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உச்சக்குடுமி நீதிமன்றம் சொல்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னத்தின் மீது ராசி இல்லை என்று கூறுகிறது. என்ன கொடுமை பாருங்கள். அந்த அளவுக்கு உச்சக்குடுமிக்கு கூட அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை செலுத்துகிறார்கள். இந்த அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கானது. மக்கள் வழங்கக்கூடிய அதிகாரத்தை இந்த அரசியல்வாதிகள் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான வகையில் இந்த அதிகாரத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அக்கறையுள்ள அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை தாருங்கள். பெரியோர்களே, பெற்றோர்களே, நாங்கள் எவ்வித ஆட்சி அதிகாரமும் இல்லாத போது கையோட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை சார்பாக பல லட்சக்கணக்கான பேர்களின் நியாயமான தேவைகளை ஒரு பைசா கூட லஞ்சம் தராமல் நிறைவேற்றி கொடுத்து வருவதோடு அல்லாமல் தமிழகம் முழுக்க குற்றுயிரும் குறையுயிருமாய் மருத்துவமனையில் ரத்தம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு மக்களின் உயிர்களை நாம் தமிழர் கட்சியின் குருதிக்கொடை பாசறை சார்பாக குருதி கொடுத்து அவர்களை உயிர்ப்பித்து வருகிறோம். ஒரு மரம் வெட்டினால் 10 மரம் நட்ட வேண்டும் என்பது சட்டம். ஆனால் இந்த திருட்டு திராவிட கட்சி ஆட்சியில் பல்லாண்டு காலமாக வளர்ந்திருந்த சாலையோரங்களில் இருந்த அத்தனை மரங்களையும் அரசாங்கமே வெட்டுகிறது. ஆனால் 10 மரம் அல்ல, வெட்டியதற்கு ஒரு மரம் கூட வைப்பதில்லை. ஆனால் எவ்வித ஆட்சி அதிகாரமும் இல்லாத நாம் தமிழர் கட்சியோ பல லட்சம் பனைமரக்கன்றுகளோடு அல்லாமல் பலன் தரக்கூடிய பல வகை மரங்களை பல ஆயிரக்கணக்கில் நட்டு மக்களுக்கு பலனளிக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னத்தில் தாருங்கள் பெரியோர்களை என கேட்டுத்தான் உங்களை தேடி, உங்கள் இல்லம் தேடி, உங்கள் வீட்டு பிள்ளை செந்தமிழர் சீமான் அவர்கள் அன்பு தங்கை நமது திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளர் மாக்கி சீதாலட்சுமி அவர்கள் இதோ இந்த வழியாக உங்கள் இல்லம் தேடி உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னத்தில் தாருங்கள் என கேட்டு வந்திருக்கிறார். அது சமயம் இந்த முறை சிந்தாமல் சிதறாமல் நாம் தமிழர் கட்சியை வெற்றியடைய செய்ய தமிழகத்திலேயே தமிழகத்திற்குட்பட்ட தமிழகம் பாண்டிச்சேரிக்குட்பட்ட 40 பாராளுமன்ற தொகுதியில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றது என்ற ஒரு பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்திட இங்கு வாழக்கூடிய பெரியோர்களும் பெற்றோர்களும் ஏற்படுத்தி தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு நகர்வோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்து விட வருகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.